பச்சை பயிறு சாதம் செய்ய போகிறோம். பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சாச்சு. இது எப்படி தாளிக்கலாம் வாங்க பார்க்கலாம். குக்கரை வச்சுக்கிடுங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிடுங்க. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுங்க. நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. 2 வரமிளகாய் பிச்சு போட்டுக்கிடுங்க. இதில் ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நான் 1 டம்ளர் பச்சை பயிர் நைட்டே ஊற வச்சது, 1 டம்ளர் அரிசி, நம்ம ஊற வச்ச பச்சை பயிரை சேர்த்துக்கிடுங்க. ஊற வச்ச பயிர் சேர்த்தாச்சு. 1/2 மணி நேரம் ஊற வச்ச சாப்பாடு அரிசி சேர்த்துக்கிடுங்க. போட்டுக்கிடுங்க குக்கரில். அரிசியும் பருப்பும் சேர்த்தாச்சு. இதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. மல்லி இலை போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. பச்சை பயிர் சாதம் பாருங்கள், குழையாமல் நல்லா பூவாட்டம் சாப்பாடு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரு சாப்பாடு கூட குழையலை, நல்லா அருமையாக வந்திருக்கு. இது அப்படி நம்ம தட்டில் எடுத்துக்கலாம். பச்சை பயிர் சாதம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஈஸியான ரெசிபி தான் இது. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நம்ம குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க, நல்லா சாப்பிட்டு வருவாங்க. பச்சை பயிரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இந்த மாதிரி டக்குன்னு ஈஸியான ரெசிபிலாம் புஷ்பா குக்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புஷ்பா குக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.